அடியே எத்தனையோ பொம்பளையை பாத்துருக்கேன். என்னடி சொல்ற? ஆனா இந்த மாதிரி வெள்ளத்தோடு வச்சவள பாக்குறது. ஏய் பாருங்க அண்ணா, வாழ்ந்தாலும் ஒரு நாள் கொஞ்சம் போட்டு வந்து செத்து போயிடும். ஆயா பாமால எப்படி மேல விழுந்தாலும் பொழைப்புமா நாம. ஏனுங்க அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஐயா உங்க முகத்தை பார்க்கும் போது எங்க சித்தப்பா விட்டு பையனாட்டமே இருக்கிறீங்க. அப்படித்தான் இருப்பானா? ஐயோ எங்க சித்தப்பா விட்டு பையன் இப்படித்தாங்க. என்னை தொட்டு பேசாத ஐயா. நான் அஜிப் கோயில் பூசாரி கங்கணம் கட்டிக்கிறேன். பாத்தியா வேலை தானே எப்படின்னு. லவ்க்குன்னு மனுஷன் மாதிரி போயிடும். சாமிக்கெல்லாம் மாலைத்தான் போடுவாங்க, சாமியே சரணம் வைக்கப்பான்னு சொல்லி நீங்க என்ன கங்கணம் கட்டுற சொல்றீங்க. இந்த கங்கணம் கட்டுற ஐயப்பன் கோயில் எந்த ஊர்ல இருக்குது? ஆமா கங்கணம் வந்து காளியம்மன் கொண்டரங்கத்து கட்டுறேன். அப்புறம் ஆமா மனுச்சுக்குள்ள அஜிப் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன். ஓ அந்த கங்கணத்தை அவுத்துட்டு அப்புறம் அஜிப் கோயிலுக்கு போயிருவேன். மயம கொத்துமல்லி படத்துக்கு பத்துப்படி எப்படி ஆயா எப்படி எப்படி? சரி சரி ஒரு மேல போறது அது யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எங்க சித்தப்பாவோட பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு அவங்க பேத்தி. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது. அது அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு தொழில் செய்யற இடத்துல நாங்க அதையும் எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டோம், காட்டி கொடுத்துக்க மாட்டோம். எங்க தாத்தனோட பொண்டாட்டி இங்க தான் இருக்குது. இருக்கிறாளா? எப்படி நல்லா இருக்கியா? தாத்தா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குதான் இந்த பக்கம் வந்துடாத அப்படின்ட்டாங்க. யா என்னாச்சு? இன்னும் கவிச்சு அடிக்குதுங்க. அடிமானம் இல்லாத என்ன பழக்கப்படி இதெல்லாம் பேசாதடி. சரிடி. ஒரு பெரியவங்களை கண்டா அடக்க சடக்கமா பேசுது. வா இது பாரு எங்க பெரிய ஆயா வணக்கம். வணக்கம் இல்ல சக்கலாச்சி. வெளிய விடாதீங்களா, சம்பளம் வாங்க முடியாது. ஆமாம்மா அப்படியாக இருந்தாலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீக சமுதிரிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் நம் இருவர் போல் இளஞ்சிட்டுகள் அனைவரும் ஒன்று கூடி அலைக்கடல் போல வந்திருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? அம்மம்மா ஆயக்கலைகள் 64, அந்த 64 ஒன்றாக விளங்குறீங்க. பக்கத்துல வா, பன்னாட் நிக்க கூடாது. ஆயா பராசக்தி லோகமாதா சர்வேஸ்வரி வேப்பலக்காரி விளையாடம்பத்தில் நோய் நொடி இல்லாம பயிரை நல்லா குதிரை சமுத்து யானை வளமி கொடுத்து நல்லா வச்சிருக்கணும். போய் உட்காரு. தம்பி எங்க அடிச்சு திங்குற? என்னது பையன் அப்படி கேக்குற? ஐயா நான் இப்படி ஒல்லியாகிறேன்னா நானும் வாங்கி திக்கிறேன். அதாவது எல்லாம் நல்லெண்ணெய் வைக்கணும். நல்லெண்ணெய் எங்க தலைக்கா? அடியே அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. நீ இளைச்சு போயிருக்கிறவனுக்கு எள்ளு எண்ணெய் வச்சு நல்லா சாப்பாடுல உருண்டை பிடிச்சு லுவுக்குன்னு கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? வாயில் கண்ணு லப்புக்குன்னு. ஆமா புலக்கு புலக்குன்னு முழுங்கணும். புழுக்கு புழுக்குன்னா அக்கா சரி சரி எங்க அக்கா தான். அம்மா அப்படியாக இருந்தாலும் சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபிதனிலே இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்னவென்று தெரியுமா? அம்மம்மா எத்தனை தான் கதைகள் இருந்தாலும் 1000 அருங்குத்துகள் ஆடினாலும் அம்மம்மா மகாபாரத கதைக்கு இணையாகாதாம். இதிகாச கதைகள் என்றால் மகாபாரதம் ராமாயணம் என்று சொல்லக்கூடிய கதை. இந்த அதாவது மகாபாரதத்தில் இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்னவென்று தெரியுமா? அம்மம்மா முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய 18 நாளிலே இன்று 8ஆம் நாள் சண்டை. 8ஆம் நாள் சண்டை. அந்த 8வது நாளிலே என் மயிலி எங்க அன்னபூரணி அக்கா இதெல்லாம் பாதி போட்ட பெரிய மடியில் படுக்கல. நான் இப்படி வந்து நிக்கிறமே கத்து கத்துறமே எதிர்த்து உட்கார மாட்டேன். வாங்கி பணம் சுட்டாலும் வீங்கி விசாரிச்சுட்டு வந்தாலான்னுக்கிட்டு திங்கிட்டு திங்கிட்டு பாவம். அக்கா எல்லாம் பொந்த விளாட்டு எதிர்த்து உட்காருக்கா. பொறுமை அப்படி இல்லக்கா எந்திரிச்சு உட்காந்து எங்களுக்கு ஆரம்பம் நல்லா இருக்கும். அந்த ஊக்குற வேலையை வச்சுக்கூடாது. செல்லற கூட பொண்ட வாயாங்க அந்த அக்கா. அம்மா அப்படிப்பட்ட தெய்வத்தின் நாடகத்தில் இன்னார வேலையில நான் வெளியே வந்து மிரட்டாதடா. நம்ம பிறந்த வளர்த்தோம் பாருங்க. பெத்த அம்மா மாட்ட மூஞ்சி ஜாடை கொடுத்துதான் போறது. நாளைக்கு காலையில பால் வாங்கணும், உரம்பரைக்கு டீ வைக்கணும். கொல்ல வந்த பேய்க்குள்ள அப்படி சொல்ல கப்பு நடிக்குது. அம்மா இப்படிப்பட்ட
நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன, என்னை பெற்றவர் யார், நான் எப்படிப்பட்ட பெண், நான் எதுல பிறந்தேன். என்னடா படிமானம் டே ஆயா பாரு அப்படி தக தகன்னு இருக்கறா அவ எதுல இப்படி பேசாத நீ கடவுளே நான் தப்பு தவறா பேசிட்டேனா இவள கேட்ட சாந்தரத்தை நீ தப்பு தவறா பேசுறதுக்கு என்னது கேக்குறா யாய் அப்படி சண்டைக்கு வந்து யாய் என்ன முகத்தை பார்த்தா உனக்கு அது வந்து டெம்பா சந்திர வாந்தி எடுத்து இலப்பு பாரு எப்படி எடுக்கணும் சாந்தரத்தை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா தான் பிபி மாத்திரை தர்றாங்க யாயா இது சோடு வளர்றதுக்கு என்ன பண்றணும் அந்த சோடு வளர்றதுக்கு கயிறை கட்டி தொங்கணும் என்ன இத்தாது வளர்றது கயிறை கட்டி தொங்க மாட்டேன் கல்லு கட்டி விட்டுறணும் என்ன அதுக்கு பிடிச்சிட்டு போற அம்மா நான் யாருக்கு தெரிவிக்கிறேன் நாடி அடியே வந்தார முல்லை சூடி அம்மா மங்கை இருவர் கூட அந்த ஆயாக்கு 200 ரூபாய் சில்லறை கொடுத்துட்டு எங்க போனீங்க அந்த அம்மா சில்லறை கேடிச்சுல அந்த அம்மா கூரத்துல உட்கார்ந்து இருக்கு நான் போனேன் அதுக்குள்ள அந்த அம்மா வளவாசி இங்கே பிடிச்சிக்கிச்சு அதனால இப்படியே கொடுத்து கோமாளி அந்த ஆயா 10 ரூபாய் கொடுத்து போ அந்த ஆயா கொடுக்க மாட்டாங்க முகத்தை கழுவி மூஞ்சி பாத்துக்கிட்டாங்களா செங்கமலம் ஆமா நான் எப்படிப்பட்ட பெண் நீ எப்படிமா அடியே பச்சை கிளியை போல் கொஞ்சம் அழகுடைய சின்ன பொட்டழகி சிரித்த முகத்தழகி வண்ணமாய் வாசனை மலர்கள் கொஞ்ச அம்மம்மா அழகு ரதிகள் மெச்ச 1000 தாதிமார்கள் ஆளாத்தி ஏந்தி நிற்க அம்மா கொஞ்சம் சத்தப்பட அக்கா கேட்டுவாமா சத்தப்பட யாயா எனக்கு ஓட்டத்தோட காலி அவரை குண்டு போட்ட மாதிரி அவங்களுக்கு எதோ அப்புறம் வராதா அப்படி இல்லடி ஒரு ஆன்வேசக்காரர் வந்து ஓடி இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பொம்பளைங்க உக்காராயா பொம்பளைங்க சப்போர்ட் பண்ணு உட்கார் சாமியா மயில் உட்கார் சாமியா ஒண்ணுக்கு போறீங்களா இதெல்லாம் மண்ணு வாசல் தானே விட்டா சொல்லுன்னு உறிஞ்சிருது சரி சரி என்கிட்ட சொல்லுமா அந்த பொம்பளை என்கிட்ட சொன்னா கூட போகுது இவங்க சொல்றீங்களா குப்புனு மேல போட்டு அமைச்சு விடுவாங்க மோசமான பொறும் ஆயா அங்க விட்டுட்டு போக மாட்டாங்க பொறுமையா நீ ஏன்டி அவங்கிட்ட போறீங்க அது எங்க பெரிய ஆயா சின்ன ஆயா இது நடுவுல பிறந்த நாடாயா அல்ல லைசென்ஸ் காட்டி விட்டுவாங்க வரட்டுமாயா மயிலி
ஏம்மா பொறுக்கிறதுக்கு இல்லடி நான் சொல்றதை கேளு. இப்படி மாட்டிக்கிறதா? அஞ்சு வேப்பந்தலை கொஞ்சம் பொறிச்சிக்கா போட்டு விட்டு அப்படி வாங்கி நப்பி விட்டு அப்படி ஓடி தெரியுமா? கண்டு வச்சுடா விட்டுருக்கிறது ஊர்ல இல்லடி, ஒருத்தர் பேய் ஓட்ட போனா துணை பூசாரி ஒண்ணு வேணும். என்ன காரணம்னா பேய் ஓட்டும் போது பேய் பூசாரி நவுந்துட்டு கூட பேய் ரவுக்குன்னு குறவிலை கிடைக்குமாமா. அது மாதிரி குறவிலை கிடைக்கட்டும், நான் பக்கத்துல நிக்கிறவா போலாம். இவன் என்ன பேயோட சொல்றான் பாரா, இவன் மூஞ்சி இருக்கிற வரசிக்கும் முறை இருக்கிற வரசிக்கும் எப்படி பொட்டு வச்சுக்க முன்னாடி கேக்குறேன், படிக்கிற மாதிரி அவன் முன்னாடி கேக்குறேன். தம்பி அம்மா அது எப்படி இருக்கிறவள் தெரியுமா? அம்மா என்ன பெற்ற மாதா
அடியே பாஞ்சால நாட்டை தரிபாலமாக ஆட்சி செய்து வரக்கூடிய பாஞ்சால ராஜனுக்கும் கோயிலாதேவி அம்மைக்கும் 12 காலமாக பிள்ளைகள் இல்லை. எத்தனை ஆண்டுகள்? 12 காலம். சரி. அப்படி பல வருடங்களாக பிள்ளைகள் இல்லை என்று எண்ணி மன வருத்தத்துடன் இருந்தார்கள். பாஞ்சால மன்னனும் கோகிலாதேவியும். எப்படிப்பட்ட வருத்தம்? நாடால ஒரு பிள்ளை இல்லையே. நாவு படிச்சவங்க நையாண்டி அடிப்பாங்க, பல்லு படிச்சவங்க பலவிதமா பேசுவாங்க, நமக்குன்னு ஒரு புத்திர சந்தானம் இல்லையே என்று எண்ணி நினைத்து அவர்கள் என்ன செய்தார்? சிவனே கதி என்று சிவனை நினைத்து எண்ணி அந்த சிவபெருமான் காலிலே விழுந்து கும்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கைலங்கிரியிலே இருந்து வந்த குருமுனிவர்கள் யார் தெரியுமா? யாசர் உபயாசகர் என்று சொல்லக்கூடிய இரு முனிவர்கள் வந்தார்கள். அப்படி அந்த முனிவர்கள் வந்தவுடனே என்ன கூறினார்கள்? காலிலே விழுந்து மன்றாடி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டவுடனே எங்களுக்கு புத்திர சந்தான வரம் வேண்டும் என்றார்கள். உடனே அவர்கள் தவ வலிமையை கொண்டு கிருஷ்ணரின் துணையை கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? அம்மம்மா 10 பேர் கூடி இருக்கும் தவத்தினிலே ஒரு அக்னி யாகத்தை புத்திர சந்தான யாகத்தை நடத்தினார். அந்த யாக வேள்வியிலே அக்னி பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மூலிகைகளை சஞ்சீவி முதல் போட்டவுடனே அது கொழுந்து விட்டு எரிந்தது வானோங்கும் தீ. அந்த வானோங்கும் தீயிலே அம்மம்மா முதலில் யார் பிறந்தார்கள்? அடியே அந்த பாஞ்சால நாட்டை ஆள்வதற்காக நாடாளு மன்னனாக என்னுடைய அண்ணனாகப்பட்ட துஷ்டத்யுமன் பிறந்தான். ஆமாடி. அதை தொடர்ந்த உடனே அம்மம்மா என் சொத்துக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, சொந்தத்திற்கு பிள்ளை வேண்டும் அல்லவா? சொந்தம் என்றால் என்ன? ஒரம்பரையானுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கணும். ஒரு பிள்ளையை கொடுத்து வாங்கினாத்தான் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரம்பர சனம் பெருக்குன்னு சொல்லி என் தந்தையார் ஆசைப்பட அதை தொடர்ந்து என்ன பிறந்தது? ஒரு மங்கை வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த மங்கை வேண்டும் என்று வேண்டும் அளவிற்கு அதிலே என்ன தெரியுமா பிறந்தது? அம்மம்மா வில்லாகப்பட்டது ஒன்று பிறந்தது. அந்த வில்லை தொடர்ந்து அசிரிதி வார்த்தையாக ஒரு சொல்லாகப்பட்டது உதித்தது. ஆமாடி. அந்த சொல்லை தொடர்ந்து அதாவது தங்க தட்டிலே தாமரை பூ மொட்டை வைத்தது போல அழகாக செந்தாமரை மலர் வண்ணத்திலே காலை பூத்த கதிரொளி போல மாலை கொண்ட மதியொளி போல அழகாக பெண்ணாகப்பட்டவள் நான் சரணமான அப்படி நான் பிறக்கும் தருவாயிலே அந்த வில்லும் சொல்லும் என்னவென்று உதித்தது? இந்த பெண்ணாகப்பட்டவள் வளர வளர அந்த வில்லாகப்பட்டவள் வளர்ந்து கொண்டே போகும். இந்த பெண்ணை மணப்பவர் யாரோ வளையாத வில் வளைத்து அதாவது மேலே பறக்கும் மச்சக்குறி அடைப்பவரே இந்த வஞ்சிக்கேத்த மணவாளன் என்று அசிரிதி வார்த்தை முழங்கியது அம்மா. அப்படி அசிரிதி வார்த்தை முழங்கிய உடனே அன்றொரு நாள் முதலாக இன்றொரு நாள் வரையாக நான் பள்ளி பருவத்திலே என் அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணனின் துணையை கொண்டு ஒருவர் மீது ஆசைப்பட்டேன். ஆமாடி. பொம்பளையா பிறந்து ஆசைப்படணுமாயா? என்ன ஆசை? ஆசைப்பட்டியா? அடியே எப்படி ஆசை தெரியுமா? ஒருவரை கண்டவுடனே இது போல் வீரசாலி நமக்கு வேண்டுமே, அது போல் வீரசாலி நமக்கு வேண்டுமே. ஒருத்தி இன்னைக்கு புடவை கட்டிட்டா இந்த மாதிரி புடவை நம்ம வாங்கி கட்டணும். ஒருத்தர் இங்க இப்படி பூ வச்சுட்டாங்க அந்த மாதிரி பூ நம்ம வச்சு பார்க்கணும் பெண்கள் ஆசைப்படுவதில்லையா? எனக்கு கூட என் கூட்டுக்காரி அப்படித்தாயா. என்ன சொல்ற? நான் அவ்வளவு அழுக்கா இருந்தேன்னா அழகா இருந்தேன்னா என்னை பார்த்தவொன்னு அவனுக்கு பிடிச்சிக்கிச்சு. என்ன பேயா? பைத்தியம். எந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்க? ஈரோட்ல நரம்பாஸ்பத்திரி இருக்காங்க, கொண்டு போய் சாத்து விடுறேன். அது இல்லாமா என்னை அவ்வளவு அழகா இருந்தானா என்னை பார்த்து எங்க வீட்டுக்காரி என்னை லவா பண்றான். லவாவா? இல்ல செவனப்பு பண்றான். லவ் லவ். அது ஜீரணா இருக்குமே. செவனப்பு லவா குடிச்சா சாவுட்டுமா போல கண்ணே. அப்புறம் என்ன பாச்சி? அப்புறம் என்னை ஆசைப்பட்டு ஐயா எனக்கும் பாலா போன இந்த உடம்புக்கு மூணு பிள்ளைங்க. ஆனா இங்க 3 பிள்ளைங்களும் ஒருத்தன் மத்தாளக்கார மாதிரி பாக்குது, ஒருத்தன் குடலக்கார மாதிரியே பாக்குது. அதெல்லாம் காசு போட்டியே ஓசா? காசா ஓசா? இல்ல ஓசிதான் விட்டேன், காசு போடல. கேக்குறா போடணும். வா சொல்றேன். காசுன்னா ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் செலவு பண்ணி பெத்தையா? இல்ல ஓசுனா வீட்லயே நல்ல சுகப்பிரசவம்? இல்லையா வீட்டுல ரொம்ப குழந்தை குறந்து போச்சு. வேண்டுதல் வச்சியா? வைக்கல. நானே கத்தி போட்டு கிழிச்சு விட்டுட்டேன். என்னத்த கிழிச்சு குழந்தை நல்ல குழந்தை தான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி நட விட்டுக்குச்சு. இப்ப எப்படி நடக்குது? எப்படி நடக்குது தெரியுமா? எப்படி நடக்குது? இப்படியாயா? அப்புறம் உடனே காளியா கோயிலுக்கு தூக்கினேன் குழந்தைய. குழந்தையவே தூக்கிட்டியா? என்ன வேலு உள்ள வச்சா? இல்லம்மா காளியா கோயில் கொண்டு போய் இப்படி பாலா போன வகுத்துக்கு ஆசைப்பட்டு
அப்படி மகனை பெத்து இப்படி இப்படி ஆகி போச்சு. நல்லபடியா இருந்துச்சுன்னா, இந்த குழந்தை சுகமா இருந்துச்சுன்னா உனக்கு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். தங்கத்தால தாலி வாங்கி சாப்பிடுற அப்படின்னு வேண்டுதல் வச்சேன். ஆயாளுக்கு வேண்டிட்டேன். ஆயாளுக்கு வேண்டுதல் வச்சாயா ஒட்டடியா பையனுக்கு நல்லா ஆகி போச்சா? ஆயாளோட சக்தி. ஆமா. ஆனா கொரோனா வந்துச்சு பாரு, மறுபடியும் அந்த ஆயா கிட்ட போய் தாலி எடுத்துக்கணும், தாலி தூக்கிட்டு போயிட்டேன். பஞ்சத்துக்கு என்ன பண்றதுன்னு. ஆமா, மறுபடியும் 101 ரூபாய் உண்டியில போறேன்னு வேண்டிக்கிட்டேன். தீ மனுச்சிக்கிச்சு. ஆயா சரி நான் போன போயிட்டு நம்ம பிள்ளை. ஆனா எல்லாம் மண்டி பிடிச்சி எனக்கு தாயா நோவை கொடுத்துருச்சு. வண்டியில போகும்போது கீழே விழுந்து பிளேட் வச்சுட்டாங்க. என்ன பிளேட்? 1 ரூபாயா 3 ரூபாய் பிளேடா? சூப்பரா பொழுப்பியா நீ. அந்த பிளேட்ல கையில ஆபரேஷன் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அத கிழிச்சு எடுத்து பாத்த வேண்டி தரங்க. என்னத கிழிக்கிறது? என்ன சாப்பிடுற பிளேடா உள்ள? அட எலும்புக்கு டச்சிங். அந்த மாதிரி வச்சிட்டாங்க. அப்புறம் சுகமா இருக்கறியா? எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த கோயில்ல வேண்டுதல் வச்சிருக்கற? நானா காளியா கோயில் பூஜாரி கிட்ட வச்சு மாரியா கோயில் பூஜாரி நிறைவேறிட்டு இருக்குது. எல்லாம் என்ன ஐயா அடியாய கூத்து. இதெல்லாம் நேரத்துல கொண்டு வந்து பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கு நான் பேசுறதுக்கு விதியாயி போச்சு. தலைவிதி என்ன பண்றது? தலைவிதி. அம்மா நீ நடிப்பது போல் அல்லடி. நான் அக்கடியில் பிறந்ததனால அம்மம்மா யாரும் தொடாத மங்கை நான். அம்மடியே நான் அந்த நெருப்பிலே பிறந்ததனால நேயமிகு மங்கை. யாகத்தில் பிறந்ததனால என்னுடைய பெயரோ யாகச்சேனா. பாஞ்சால ராஜனுக்கு நான் பிறந்ததனால என்னுடைய பெயரோ பாஞ்சாலி தேவி. அம்மம்மா அனைவரும் கௌரிக்கும் வகையிலே நான் பிறந்ததனால் என்னுடைய பெயரோ என்ன தெரியுமா? அடியே திரௌபதி என்று பெயர் சூட்டினார்கள். அம்மா என் அண்ணனாகப்பட்ட கிருஷ்ணனாகப்பட்டவர் நான் பிறக்கும் போது அக்னி வேள்வியை நடத்தும் போது அதிலே சங்குநாத முழங்கி என்னை தோற்றுவித்ததனால் என்னுடைய பெயரோ கிருஷ்ணை. நிறைய பேர் இருக்குது. ஆமாடி. அப்படி எல்லாம் அழகுமிரும் அங்கையாக இருந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன்? என்னடி இப்படி கேக்குற? சொல்லவே இல்லம்மா. என் பேப்பர்ல போடல. என்ன செத்து போயிட்டா பேப்பர்ல போடுவாங்க. நான் எப்படி முடியாது? வீட்டுக்கு எடுத்து ஆகுவா? பேப்பர்ல எனக்கு திருமணம் ஆனது உனக்கு போடவே இல்லையா? அந்த செய்தித்தாளை நீ படிக்கலையா? நான் உங்க கல்யாணம் பண்ணதுக்கு வந்து கரைச்சு தான் ஊத்துனாங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் வந்தேன். 4 நாள் கழிச்சு வந்தேன். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? புளி இல்லாத கரைச்சு ஊத்தி விட்டாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தலைவிதி பாத்தியாயா? நீ தான் நல்லா கேக்குற. அம்மா நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? இந்த வஞ்சக்கேத்த வாலிபர் யார் தெரியுமா? இந்த கண்ணுக்கேத்த கணவர் யார் தெரியுமா? என்னடா பையா பூண்டு போக போட்டு சாம்பிராணி போக வச்சிருவாமா? தெரிஞ்சுக்கோ. பொண்டை நக்கி ஏலூர் பொண்டை நக்கி அப்புறம் நீ சொன்னீங்க சேவிங் பண்ணிருக்க முடி சறுக்கு கிழிச்சிரும். ஆமாம்மா எப்படி அம்மா வளையாத வில்வாலை
இந்த சேஷ பாக்கெட்ல மண்வாரி போடுவேன் அந்த மாதிரி தூக்கி விட்டாளடா. அப்படியே உழுவாதடா. நீ எதுக்கு அப்படி தூக்கணும்? நீ தூக்கணும் தான் டேமேஜ் ஆகி போச்சு. அப்படி இல்ல சாமி, என்ன ஸ்டைல் பண்ணிச்சா? எப்படி லவ்க்கு அப்படி தூக்கணும்? அது ஏன் கேக்குற? கோழி அடைய தூக்கி ரொம்ப பழக்கம். மொட்டோடையாம தூக்குவேன். என் மொட்டு இன்னும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு மாதிரி. காடை மொட்டு கவுக்குன்னு தாங்காது. இவ்வளவு சமாளிச்சு விட்டு ஆயிடுச்சு விடுறோம் நம்மளுக்கு. என்னத்தான் இருந்தாலும் எப்ப இருந்து நீ நானும் பாக்குறோம். நானும் நீ எப்போ திட்டுக்குதான் பாரா இப்படி பேசுறானாயா? நான் பார்த்தா அப்படிப்பட்ட பொம்பளையா? சாமி மயிலி பாரு. செங்கவலம் ஏண்டி சொல்லுமா? வளையாதவில் வளைத்து இந்த வஞ்சியாலை மாலையிட்டவர் யார்? மத்தியானம் மாலையிட்டது அடியே பச்சள பந்தலிலே 10 பேர் தான் நிறைய என்னை மாலையிட்டு மன்னவர் 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 யார்? மன்னவாரி தலைவர் போல குடும்பம் நாசமா போகட்டும். போனனிக்க போயிட்டு புதன்கிழமையே வந்துரு. அப்படி இல்ல, நீ கேட்டு புண்ணியரடி. உனக்கு ஒரு நாடு குருகுலமாம் குந்தி மக்களை இவர் இருவருக்கு மூத்தோன் இருவருக்கு இளையோன் சரியான சந்திரகுலத்தைச் சேர்ந்த ஆனால் அழகமன்னன் அர்ஜுன மகாராஜன் அந்த வளையாத வில் வளைத்து மேலே பறக்கும் மச்சக்குறி அரித்து இந்த வஞ்சியாலை மாலையிட்டார். அடியே ஒருவருக்கு நான் மாலையிட்டு ஐவருக்கு தேவியானே. பல்லு கொலாயில மாட்டேன். எங்க இருக்கிற பல்லு அங்க எப்படி போய் மாட்டோம்? அதை அடிச்சுன்னா மாட்டோம். அப்படி தெரிச்சு இப்படி மாட்டிக்கும். ஒருத்தி மாலையிட்டு ஒருவனை கல்யாணம் நீ ஒருவனை கல்யாணம் பண்ணி 5 பேர் எப்படி புருஷன் ஆகுவேன்? அழியாத பத்தினிங்கிறேன். ஒரு சுழுக்காவாதா? உன் நாட்டுல ஒரு சுழுக்காவாதா? பேசுறியே. ஆண்டவன் 10 மணிக்கே காப்பு கட்டி விட்டேன். இப்படி 6 மணி வரை இப்படி பேசிக்கிட்டே தான் நம்ம தலையெழுத்து வேண்டுதல. அது நிறைவேறின என்ன கொடுப்பா அம்மாவுக்கு? என்ன கொடுங்க? நாக்கு எடுத்து அங்க போட்டுட்டு போயிருவேன். பேசுனதெல்லாம் உம்பாரம், கேட்டதா உங்க பாரம். யாராச்சும் பேசுனாங்களா? நீ பேசாதாயா? அவங்களே தின்னுபிட்டு போயிரு. அம்மம்மா, உண்டர ஜென்மத்திலே நான் நலாயினி தேவியாக நான் பிறந்திருந்தேன். நீங்க ஆமாடி. அப்படி பிறந்திருக்கும் வேளையிலே சிவனை நோக்கி ஓடணும் ஓடியற. 1 ரூபா காசு காணுமா? 1 ரூபா காசா? பாராயா, 1 ரூபா காசு தொலை ஒரு முவரை பாரு கொஞ்சம். காசு உங்களுக்கு என்ன தெரியும்? மூங்காசா? அம்மா அது எதுக்குன்னு கேளுங்க. அவன் செத்து போய் நெத்தியில வைக்கிறதுக்கு அப்படி நலாயினி தேவியாக நான் பிறந்திருக்கும் வேளையிலே சிவனை நோக்கி தவம் இருந்தேன். எப்படிப்பட்ட தவம்? அதாவது இந்த ஜென்மத்தில் தான் மன்னவருடன் சேர்ந்து நாம் வாழ முடியவில்லை. மறுஜென்மத்திலாவது நமக்கு ஏற்ற மன்னவர் வேண்டும் என்று சிவனை நோக்கி தவம் இருந்தவுடனே தவத்தை மெச்சி சிவபெருமானாகப்பட்டவர் என் முன்னே காட்சி தந்தார். ஆமாடி. காட்சி தந்த வேளையிலே நான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றாலும் கேள் என்றால் சிவபெருமான் மனமகிழ்ந்த கன்னியாக இருந்த நான் என்ன வரம் கேட்டேன் தெரியுமா? தர்மத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும், பலத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் வெளியிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், சாத்திரம் கற்றவராக இருக்க வேண்டும், முக்காலம் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். முக்காலம்னா நிகழ்காலம், இருந்த காலம், எதிர்காலம், நடப்பது, நாளை நடக்குது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அப்படி இருப்பவர்களாக வேண்டும் என்று எனக்கு இது மாதிரி கணவர் வேண்டும் என்றேன். சிவபெருமான் சற்றும் என்று எதிர்பார்க்காமல் என்ன செய்தார் தெரியுமா? இந்த 5 குணங்கள் கொண்ட ஒரு கணவன் நான் வேண்டினேன். இந்த 5 குணங்களுக்கும் 5 கணவன் உனக்கு ஆவார்கள் என்று அப்படியே அம்மா நாடெங்கும் அதாவது நற்சேகரி பிறந்த இந்த பூலோகத்திலே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழும் மரபிலே இருந்து நான் ஒருத்தியாகப்பட்டவள் இவருக்கு நான் மாலையிட்டால் என்னை எப்படி பேசுவார்கள் என்றார். அம்மம்மா, இட்டார்க்கு இட்டபடி ஈசன் போட்டபடி அந்த ஈசன் படியே அழைத்து வர முடியாது. நான் கொடுத்தவரும் கொடுத்ததுதான். இருந்தாலும் உனக்கு ஒரு வரம். எப்படி? நீ ஐவருக்கு தேவியானாலும் கைத்தோடா பத்திரியாக பாருலக எல்லாம் பத்திரி என்று பேரும் புகழோடு வாழ்வாய் என்றார். என் அத்தையின் வாயிலே இருந்த சொல்லின் விவகாரமாக நான் ஐவருக்கு தேவியானேன். ஆமாடி. வெற்றிக்கணியை பரிசாக கொண்டு வந்த அர்ஜுன மகாராஜாகப்பட்டவர் நான் வெற்றிக்கணியை கொண்டு வந்தேன் என்றார். அந்த கனியை ஐவரும் பங்கிட்டு வாழுங்கள் என்றார் என் அத்தையாகப்பட்ட குந்தி. அந்த சொல்லுக்கு உதாரணமாக நான் ஐவருக்கு தேவியாகி அம்மம்மா ஐவருக்கு தேவியாக அருங்கிலியாக நான் இருந்து வரும் வேளையிலே அடியை செங்கமலம் நம்முடைய வேடத்தை பாராட்டி அருமை பெரியோர் சான்றோர் என்று சொல்லக்கூடிய தாயாக பிறந்த தாய் குலமும் தந்தையாக பிறந்த ஆண் குலமும் சின்ன சிறுமிகள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அவரவர்கள் சொத்திலிருந்து நமக்காக அதாவது 50, 100, 20 வாரி வாரி வழங்கியுள்ளார்.